பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, சன்பீம் கல்வி குழுமத்தின் தாளாளர், செயலர், இந்த பள்ளியின் முதல்வர், ஆசிரியர் பெரியோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே, பெற்றோர்களே, இருபால் மாணாக்கர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அருள் பிரகாஷ் பேசினார். ஒரு நல்ல ஆசிரியர். ஆனா இன்னமும் பாட்டி வடை சுட்ட கதையே சொல்றார். இப்ப பாட்டியும் இல்லை, வடையும் இல்லை. அவன் பீஸா பர்கர்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவர் வடையை வாங்கி இவரே தான் திங்கணும். ஏதாவது ஒரு புது கதையாவது அவுத்து விடலாம். அந்த காலத்து பிள்ளைகளே ஞாபகம் வச்சு பாட்டி வடை சுட்ட கதை, பசு பால் தரும். இப்போ எங்கே பசு எங்கே பால் தருது? ஆவின் பாலில் கொடுக்குறாங்க. அது இந்த பேக்கெட்டில் கொண்டாந்து எரிஞ்சிட்டு போயிடறான். நம்ம கவனம் இல்லாமல் இருந்தால் மூஞ்சில் எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்ச வேகத்தில் விலையும் கூடிடுது. மனுஷன் நொந்து கிடக்கா, பசு பால் தருமா. அதாவது சுற்றி வளைச்சி ஒரு சொல்கிறதெல்லாம் ரொம்ப காமெடி. அதில் ஒரு பயலுக்கு குலோப் ஜாமுன்னா பழம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாராம். எவனாவது ஒத்துக்குவான் ஐயா? அவங்க அப்பாவுக்கு பழம்னு பேர் வச்சிருவான். இது ஞான பழம்டான்வான். குலோப் ஜாமுன் கூடவா தெரியாது? ஏன் எங்கள் பயல்களை என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவன் டிவியில் அவ்வளவும் பார்க்குறான். டிவியில் அவன் பார்க்காத ஸ்நாக்ஸே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன ஸ்நாக்ஸ் வருதோ அதை பார்த்துடுறான். அவன்கிட்ட போய் ஒரு குலோப் ஜாமுனுக்குள்ள மாத்திரையை திணிச்சு இதை பழம்னு சொல்லி ஒரு அப்பா கொடுத்தாரான். நீங்கள் அப்பாவை தப்பாக பேசுங்க, பரவாயில்ல, அது ஊரே பேசுது. பயல்களை பற்றி தப்பாக பேசலாமா? அவன் எவ்வளோ அறிவாளியாக இருக்கான். நிறைய கேட்டிருக்கிறாரு. ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான்னா சிவப்பு கோடு போடுவாங்களா? எங்கே போட்டாங்க? இப்போ ஃபெயிலே ஆக்க முடியாது 9ஆம் கிளாஸ் வரைக்கும். அவ்வளோ பேர் பாஸ் இருக்கா இல்லையா? கல்வி திட்டம் ஃபெயில் போட்டால் ஆசிரியர் ஃபெயிலு போட முடியாது. அப்படி ஒரு புனிதமான கல்வி திட்டத்தை நாம் வச்சுக்கிட்டு பயல்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், சரி பண்ணிடுவோம்னு கேட்குறாரு. அதில் இந்த தம்பிக்கு ஒரு ஆசை. இதுதான் பள்ளி சூழல். இன்னைக்கு இவ்வளோ பேர் 6 மணிக்கு மேலே இருக்கிறாங்களே, டெய்லி இப்படி இருக்க முடியுமா? தினமும் முத்தமிழ் விழா நடக்குது. இல்லை இல்லை, இது கட்டடம் புதுசாக அழகாக மாறி இருக்கு, அதனால எல்லா மக்களும் சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காங்க. டெய்லி இவ்வளோ லைட் போடுவீங்களா? இல்லை, தினம் நம்ம வந்து பட்டிமன்றம் நடத்துகிறோம், நம்மளே வருவோம்மா முதல்ல. என்னென்னவோ சொல்லியிருக்கிறார் தம்பி. நானும் நல்லா பேசியிருக்கிறார். ஒரு விஷயம் எனக்கு புரியலை. ஒரு பிள்ளையை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு பள்ளிக்கூடத்தில் விடுறாங்கன்னு அவர் சொன்னார். ஒருவேளை அது உண்மையாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. 40 வீட்லையும் அப்படித்தானே விட்டுருப்பாங்க. இப்போ 40 மோசமான பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற அளவு வாத்தியார் என்ன சூப்பர் மேனா? அவர் என்ன அங்கேருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு? எப்படி ஒரு பிள்ளையவே ஒரு அப்பாவும் அம்மாவும், அதுவும் அப்பாவும் அம்மாவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, 40 பிள்ளைய அதே மாதிரி இருந்தானா அவனுக்கு எப்படி இவர் வாத்தியார் கண்ட்ரோல் பண்ணுறாரு? அதெல்லாம் சொல்லணும். அவர் இந்த முன்னாடி அங்கிட்டு இருக்கிறாரு, கண், காது, மூக்கு, ஏதோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அத்தனையும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கவனிக்கிறது ஆசிரியருக்கு. எந்த பிள்ளைய? அவர் பிள்ளைய. அவர் எப்படி 40 பிள்ளைகள் முன்னேற்றத்தை கவனிக்க முடியும்? வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்க முடியும். ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிற ஆசிரியர் சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுப்பார். தமிழ் சொல்லி கொடுப்பாரா? இல்லை, கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. வகுப்பாசிரியர்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எலிமெண்ட்ரி லெவலில். இன்னைக்கு அப்படி கிடையாது. என் பீரியட் முடிஞ்சிருச்சு, நான் போயிடுவேன். அடுத்து ஒரு டீச்சர் வரும், என் பீரியட் இப்போவே முடிஞ்சிருச்சு, நான் போயிடுவேன். இதானே நடக்குது. எங்களுக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி இந்த எங்கள் அணியவே பார்த்தா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. அவர் எவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்து அவர் ஒரு விருது வாங்கியிருக்காரு. இவர் எப்படி வாங்கினார்? டெல்லியில் போய் வாங்கினாரியா? யார் கையில் வாங்கினார்? அப்துல் கலாம் கையில் வாங்கினார். சும்மா என்ன விளையாடுறீங்களா? அதுல தவறு செய்தால் கண்டிக்க வேண்டிய இடத்தில் பள்ளிக்கூடம் கண்டிக்கும். யார் சொன்னது? எப்போ? பயல்களை ஏதாவது கண்டிக்க முடியுமா? இன்னைக்கு
ஏற்கனவே ஊர்ல நொந்து கிடக்காங்க. வாத்தியாரெல்லாம் நியூஸ் பார்க்கும்போது அலறுது. புசு புசுனோம்னா பயலுக எந்திரிச்சு சிரிக்கிறாங்க. சார் என்ன உங்களுக்கு நேரம் சரியில்லையான்றான். சார் எதுக்கு சார் பத்திரமா வந்தோமா வீட்டுக்கு போனோமான்னு போங்க சார். யாரு இவன்? இப்போ நாங்க படிக்கும் போதெல்லாம் காதை பிடிச்சி முறுக்குனாருன்னா ரத்தம் வரும். அப்படி ஒரு காலம் இருந்தது. நாம தானே அதுக்கு எடுத்திருக்கோம், நாம தானே மாத்திருக்கோம். அப்புறம் எப்படி பழிச்சூழல பிள்ளைகளை சரி பண்ண முடியும்? கண்டிக்கிறாரா? கண்டிக்கிறார். கண்டிச்சு பாருங்க. இவர் வாத்தியார் கிடையாது, அதனால அள்ளி விடுறாரு. ஐயா கேட்டுறாதீங்க. நீங்க ஒருத்தரும் ஒரு பயிலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. எருமை அப்படின்னு எங்களை காலேஜில் திட்டிருக்கிறாங்க. எங்கள் வாத்தியார், ஒரு காலேஜ் வாத்தியார், டேய் நீ எல்லாம் கம்மாயில் எருமை மேய்க்க போடான்னாரு. இன்னைக்கு காலேஜ் வாத்தியார் அவரை மேய்க்கப்பட்டுருவான். அவர் வாசலில் போர்டு எழுதி போட்டுருவான், எருமை வருகிறதுன்னு எழுதிடுவான். என்ன இது? வீடு பிள்ளைகளை நல்லொழுக்க வழியில் திருப்ப வேண்டும். ஒன்றும் இல்லை சார், இங்கே இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் நெருக்கடிகள் இருக்கு, அவங்களால கண்டிக்க முடியாது. ஒருவேளை அந்த பையன் வீட்டுக்கு வந்து சொல்றான், என்னை வாத்தியார் வைகிறார், திட்டுறார், கோச்சிக்கிறார் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் சொல்லணும். நீ என்னடா தப்பு பண்ண? 40 பிள்ளைகள் இருக்கும்போது ஒன்னைய மட்டும் ஏன் அவர் கோச்சிக்கிறார்? நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க. அதனால தான். ஏன்னா எந்த ஆசிரியரும் மாணவனை தவறாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர் இருந்தால்தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வரும். அதான முக்கியம். இவன் போய் அந்த மிஸ் என்னை கொட்டிக்கிட்டே இருக்கு, உடனே அவங்க அம்மா இரு வர்றேன் நான், இந்த சொர்ணக்கா மாதிரி கிளம்பிருச்சுன்னு வைங்க. பள்ளிக்கூடமா நடத்து வைங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் வைக்கணும். அங்கிருந்து அது கிளம்பி அங்கிருந்து, ஆய் எல்லாம் பிள்ளை பெற்று வளர்த்தியா? நான்ல பெத்தேம்மா, உன் பிள்ளை நீதானமா பேரணும், நான்ல பேர் வச்சேன். இதுன்னு கவர்மெண்ட்ல இருந்தா பேர் வைப்பான். என் பிள்ளைய நீ எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி பாடம் நடத்தும்? இப்படி பெற்றோர் இருந்து விட்டால் அப்படின்னா, ஒரு பள்ளியினுடைய கடமையை வீட்டு பாடம் எழுதுறதுல மட்டும் இல்ல, ஒழுக்கத்தையும் பெற்றோர் முன்னாடி நின்னாதான் பள்ளிக்கூட பின்னாடி வர முடியும். பெற்றோர்னா என்ன சாதாரணமா சொல்றாரு. ஆனா சிவகுமார் ஒரு வகையில நல்ல தம்பி. நீங்கள் கல்லை அனுப்புகிறீர்கள், நாங்கள் அதை சிற்பமாக்குகிறோம்னா பாருங்க. எல்லா கல்லையும் சிற்பமாக்க முடியாது. சில கற்களைத்தான் சிற்பமாக்க முடியும். சில கற்களை அடித்தால் ஒளியின் வேகத்தில் உடைந்து போய்விடும். இப்போ எதை நாங்கள் அனுப்புகிறோமோ அதைத்தான் நீங்கள் சிற்பமாக ஆக்குறீங்க. இதை நீங்களே சொல்லிட்டு இன்னொரு அம்மா வேற அந்த அணியில் வருது. என்னத்தை சொல்ல? டெண்டுல்கர் இப்போ ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பிளேயிங் இட் மை வே அப்படின்னு அந்த புத்தகத்தோட பெயர். டெண்டுல்கரை தெரியாத எந்த பிள்ளையும் இருக்காது. இந்திய விளையாட்டை, கிரிக்கெட்டை உலக அரங்கிலே உயர்த்திய பெரிய ஆள். அந்த புத்தகம் வெளியான 2 நாளில் 2 லட்சம் காப்பி வித்திருக்கு. 2 நாள்ல உலகம் முழுக்க. அவர் எழுத தொடங்கும் போதே எழுதுகிறார், முதல்ல 3வது பக்கத்துக்குள்ளேயே இருக்கு, நான் இத்தனை மாறி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்க தந்தை. என்னுடைய அப்பா நான் விளையாட தொடங்கின காலத்தில் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவங்க அப்பா சொன்னது அவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போன்றது. அதில் பல பக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பக்கமும் ஒரு படிப்பினையை தரும். வாழ்க்கையில் வெற்றிகள் தருகிற மரியாதையை விட தோல்விகளும் அவமானங்களும் ஆசிரியராக இருந்து தருகிற படிப்பினை தான் மிகச் சிறந்தது. மகனே, நீ ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் என்று சொல்லி மக்கள் பேசுவதை விட நீ சிறந்த மனிதன் என்கிற பண்போடு இருப்பதைத்தான் ஒரு தகப்பனாக நான் எதிர்பார்க்கிறேன். சொன்னது ஒரு தந்தை. அவர் சொல்றார், என் வாழ்நாளில் கடைசி வரை நேர்மையாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றால் இதற்கு விதை விதைத்தது என்னுடைய தந்தை. விளையாட்டு அப்புறம்தான், குரு அப்புறம்தான் வரார், தகப்பன் தான் முன்னாடி நிற்கிறார். இது புரிஞ்சிக்க வேண்டாமா? சார், வீடு தர்ற